2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பமில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ள நிலையில் தேர்தலுக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கலாம் என தமிழிசை தெரிவித்துள்ளார். இன்னும் 500-550 நாள் இருக்கு. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியல்ல முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம். 2026 அதிமுகவுடன் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குமா? நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும். அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலே அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். ஆனால் இது யதார்த்தமான உண்மைதான். அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். தருமபுரி தொகுதியில் கிட்டத்தட்ட உறுதியான பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் வெற்றியை தட்டி பறித்ததில் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு முக்கிய பங்கு உள்ளதாக பார்க்கப்படுகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணியை எதிர்த்து பாஜக கூட்டணியில் பாமகவின் சௌமியா அன்புமணி களமிறக்கப்பட்டார். வாக்கு எண்ணிக்கையின் போது முதலில் சௌமியா அன்புமணியே தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்தார். ஆனால் கடைசி சில சுற்றுகளில் திமுகவின் மணி அதிக வாக்குகளை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்றார். சுமார் 21,300 வாக்குகள் வித்தியாசத்தில் சௌமியா அன்புமணி தோல்வியை சந்தித்தார். சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது தர்மபுரியில் சௌமியா அன்புமணி 13,525 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்தார். பெண்ணாகரத்தில் 11,585 வாக்குகளும், பாப்பிரெட்டிப்பட்டியில் 8,734 வாக்குகளும் சௌமியாவுக்கு கூடுதலாக கிடைத்தது. இதனால் சுமார் 25,000 வாக்குகள் முன்னிலையில் சௌமியா அன்புமணி இருந்து வந்தார். ஆனால் மேட்டூரில் 4,559 வாக்குகளும், பாலக்கோட்டில் 10,566 வாக்குகளும் கூடுதலாக திமுக வேட்பாளர் மணி வசம் சென்றது. மேலும் அரூர் சட்டமன்ற தொகுதியில் கூடுதலாக 39,675 வாக்குகளை மணி தனது வசமாக்கினார். இது சௌமியா அன்புமணியை சுமார் 21,000 வாக்குகள் பின்னுக்கு தள்ளி மணி வெற்றி பெற வழிவகுத்தது. இதனால் 5 சட்டமன்ற தொகுதிகளின் முடிவின் போதும் முன்னணியில் இருந்து வந்த சௌமியாவின் வெற்றி வாய்ப்பை அரூர் சட்டப்பேரவை தொகுதியே பறித்துள்ளதாக கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.